Hello viewers, welcome to the Walky Talky. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் சொல்லுங்க எக்ஸல் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் சீரிஸ் 4வதுல ரெண்டு வகையான ட்ரிக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஒபினியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதலாவது ட்ரிக்ஸ் ஒரு பர்టిక్యులர் டிஜிட்ஸ்ல இருக்கிற நம்பர்ஸை எப்படி நம்ம பிரெஃபரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம விரும்புற டிஜிட்ஸ்ல கன்வர்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த கோட்ஸ் இருக்கு. இந்த கோட்ஸ் எல்லாமே 4 டிஜிட்ஸ்ல இருக்கணும். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி கோட்ஸ் வந்துட்டு 4 டிஜிட்ஸ்ல இருக்கணும் லைக் திஸ். சோ இப்போ பாத்தீங்கன்னா 5 அப்படிங்கிறது இருக்கு. சோ 5 அப்படிங்கிறது 4 டிஜிட்ஸ்ல 0005 அப்படிங்கிற மாதிரியும் அதே மாதிரி 652 அப்படிங்கிறது 0652 அப்படின்னு 4 டிஜிட்ஸ்ல கன்வர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நான் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சொல்லிச்சுன்னா அது சிங்கிள் டிஜிட்ஸ்லேயே இருக்குது. அதாவது 1 டிஜிட்ஸ்லேயே இருக்குது, 3 டிஜிட்ஸ்லேயே இருக்குது. அதே மாதிரி 0057 4 டிஜிட்ஸில் நான் டைப் பண்ணினாலும் அது 57 அப்படிங்கிறது 2 டிஜிட்ஸ்லேயே இருக்குது. ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ரேஞ்ச் வேணுமோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணதுமே ஹோம் டேப்பில் பார்த்தீங்கன்னா சொல்லிச்சுன்னா நம்பர் அப்படிங்கிற டூல்ஸில் ஜென்ரல் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபார்மேட் அப்படின்னு ஒரு எரோ மார்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஃபார்மேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் செல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கஸ்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுமே டிஃபால்ட்டாக ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிற ஒரு சிங்கிள் டிஜிட்ஸில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ டைப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் டைப் பண்ணுறேன். 4 times 0 டைப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு தேவை 4 டிஜிட்ஸ். ஸோ 4 times 0 டைப் பண்ணதும் சேம்பிள் காட்டுது. இப்படி தான் நமக்கு ப்ரிவியூவில் காட்டும். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே 4 டிஜிட்ஸில் இருக்கணும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் இது. ஸோ கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 டிஜிட்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக உங்களோட வேலைகளை ஈஸியாக செய்யலாம். 0005 அப்படின்னு டைப் பண்ணாலுமே இங்கே 5 அப்படின்னு தான் வரும். அதாவது ஒரு சிங்கிள் டிஜிட்ஸில் இருக்கும். பட் இங்கே கோட்டில் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்ஸில் என்னோட நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக ஈஸியாக அவங்களோட வேலைகளை செஞ்சு கொள்ள முடியும். ஸோ இந்த எக்ஸல் சீரிஸ் போல நம்ம பார்க்க போகிற அடுத்த ட்ரிக்ஸ் ஹவு டு லிமிட் த நம்பர்ஸ் யூசிங் த டேட்டா வேலிடேஷன்ஸ். அதாவது டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்பர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, லிமிட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நான் பார்க்க போகிறோம். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலமாக விளங்காது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்ஸ் வைஸ் ஒரு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த மார்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த டீச்சர்ஸுமே எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 0 போடுறதும் இல்லை. அதே மாதிரி எந்த ஸ்டூடெண்ட்டுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் 100க்கு மேலே மார்க்ஸ் எடுக்கிறதும் இல்லை. அதாவது 101 எடுக்கிறதும் இல்லை, 110, 200 அப்படின்னு எடுக்கிறதும் இல்லை. ஸோ 0 மார்க்ஸ் எடுக்கிறதும் இல்லை. 1லேருந்து 100 வரைக்குமான மார்க்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ அதை எப்படி ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறது? இப்போ நம்ம சப்போஸ் டைப் பண்ணும்போது 101 டைப் பண்ணியிருப்போம், 110 டைப் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டேட்டாஸ் என்டர் பண்ணப்போ நமக்கு ஒரு வார்னிங் ஆகவும் அதே மாதிரி அது எக்ஸெப்டன்ஸ் இல்லாத ஒரு டேட்டாஸ் என்ட்ரியாகவும் ஆகணும். அப்படிங்கிறது எப்படி செய்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அடுத்த ட்ரிக்ஸ். எந்த ரேஞ்சு வேணுமோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். ரேஞ்சை செலக்ட் பண்ணதுமே டேட்டா டேப்பில் போயிட்டு டேட்டா டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரியான ஒரு டயலாக் பாக்ஸ் டேட்டா வேலிடேஷன் டயலாக் பாக்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இதில் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்டிங், இன்புட் மெசேஜ், எரர் அலர்ட்ஸ். ஸோ எனி வேலிட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணாமல் ஓல் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ டேட்டா பார்த்தீங்கன்னா பிட்வீன் ரேஞ்ச், அதாவது என்னோட டேட்டாஸ் வந்துட்டு 0க்கும் 101க்கும் இடையில இருக்கணும். ஸோ அதை எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்னோட ஸ்டூடெண்ட் வந்துக்கிட்டு 1 எடுக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 100 எடுக்கலாம். ஸோ 101 எடுக்கிறதும் இல்லை, 0 எடுக்கிறதும் இல்லை. ஸோ அந்த மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் மார்க்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக இன்புட் மெசேஜ். இன்புட் மெசேஜ் எதுக்கு இருக்குன்னு சொல்லிச்சோன்னா நம்ம எப்படி டேட்டாவை லிமிட் பண்ணியிருக்கோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது, அதாவது விசிபிளாக காட்டுறது ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டில், அதே மாதிரி இன்புட் மெசேஜ் இருக்குது. நான் இப்போ டைட்டில் எட் பண்ணுறேன் வேலிட். அதே மாதிரி இன்புட் மெசேஜில் நான் எட் பண்ணுறேன் வேலிட் 1 to 100. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேலிட் அப்படிங்கிற டைட்டிலில் இன்புட் மெசேஜாக வேலிட் 1 to 100 மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டேட்டாவே நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கேன். அதை விசிபிளாக காட்டுறதுக்காக டைப் பண்ணியும் இருக்கிறேன் ஒரு இன்புட் மெசேஜாக. ஸோ அந்த ஆப்ஷன் தான் இந்த இன்புட் மெசேஜ். ஸோ அதே மாதிரி எரர் அலர்ட். இந்த ஆப்ஷன்ஸ் எதுக்கு இருக்குன்னு சொல்லிச்சுன்னா சப்போஸ் நீங்கள் டேட்டாஸை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண டேட்டாவை தாண்டி நீங்கள் டைப் பண்ணுறப்போ சப்போஸ் 0, அதே மாதிரி 101, 102,
110 ஈவன் 1000 அப்படின்னு நம்ம மார்க்ஸ் எட் பண்ணினாலும் அது டேட்டாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணின டேட்டாவை நீங்கள் தாண்டி டைப் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு அலர்ட் மெசேஜ் தரது தான் இந்த எரர் அலர்ட்டுங்கிற ஆப்ஷன். ஸோ அதில் நான் டைப் பண்ணிடுறேன் எரர். அதே மாதிரி எரர் மெசேஜை நம்ம வியூ பண்ண வேண்டியது சாரி ப்ரோ டைப் மார்க்ஸ் between 1 to 100 அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்றேன். ஸோ எந்த ரேஞ்ச் வேணுமோ அந்த ரேஞ்சில் செலக்ட் பண்ணாலும் சரி அந்த மெசேஜ் காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே 0 டைப் பண்ணுறேன். 0 டைப் பண்ணதுமே இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் 0 டைப் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி டைப் பண்ணால் ஒரு எரர் அலர்ட் மெசேஜ் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எரர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்திருக்கு. ஸோ சாரி ப்ரோ டைப் மார்க்ஸ் between 1 to 100 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் 1 அப்படின்னு டைப் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் 110 எட் பண்ணிடுறேன். அதே மாதிரி ஈக்குவலான மெசேஜ் உண்டு எரர் சாரி ப்ரோ டைப் மார்க்ஸ் between 1 to 100 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் எகெயின் ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட டேட்டாஸை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ இந்த சீரிஸ் 4 ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.